உங்கள் வீடு எப்பவும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா, எப்போவுமே விளக்கமாறும் கையுமாருங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வேலை வீடு ஃபுல்லாக கூட்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய துணியை எடுத்து சுருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும்போது கரெக்டாக 15 நிமிஷம் நம்ம துடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. கதவு, ஜன்னல், பீரோ இது எல்லாத்தையும் போய் 15 நிமிஷம் மட்டும் தொடங்க, பாதி இடம் க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு 15 நிமிஷம், இவ்வளோ தான் நீங்கள் செய்யணும். வீடு கூட்டுறது எல்லாம் கூட்டிட்டிங்கன்னா சாப்பிட்ற இடத்த மட்டும் சாப்பிட்டு முடித்த உடனே கூட்டி விட்ருங்க. அவ்வளோதான், வீடு எப்போயுமே நீட்டாக இருக்கும். மனசை மட்டும் அலர்ட்டாக வச்சுக்கோங்க. சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருங்க. சமையல் பாத்திரமா சமைக்க சைடில் கழுவிட்டே இருங்க. வீடு எப்போவுமே நீட்டாக இருக்கும். வாசல் கூட்ட நேரம் இல்லையா, நைட்டு 10 மணிக்கு மேலே அழகாக வாசலை கூட்டி விட்டு நல்லா தண்ணி தெளித்து விட்ருங்க. காலையில் எழுந்திரிச்சி நீங்கள் கூட்ட வேணாம், இன்னொரு தடவை தண்ணியை தெளித்து கோலம் போட்டால் போதும். வீடு சுத்தமாக இருக்கும், நீட்டாக இருக்கும். வீடு ஃபுல்லாக சாம்பிராணி ஏற்றி வைங்க காலையில். சரிதான் என் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதுசாக கல்யாணம் சின்ன பிள்ளைங்களுக்கு மெயின்டைன் பண்ண தெரியாதவங்களுக்கு இதை அனுப்புங்க.